Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. இந்த காலத்து பசங்களே ரொம்ப மோசம்பா. சில்லுண்டி களவாணிப்பனுக்கு பிறந்த முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பயல. இப்போ கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து இந்த பேட்ச் தான் நான் சந்திச்சதுல ஒர்ஸ்ட் பேட்ச் அப்படி. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். லூஸ்மை பேசுறது ஃபீலிங் இருக்கு. நம்ம வீடுகளிலுமே அப்பாக்கள் கொஞ்சம் பேசும்போது நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி வைக்கிறாங்க. பிள்ளையா நீ ஆத்தா மாதிரி வந்திருக்க. இந்த காலத்து காதலே சரியில்லைப்பா. உனக்கு 7.5 சனி முடிஞ்சிட்டுதா யாரா சொன்னாங்க? ஜோசர் உன்னை கிருஷ்ணன். எதா கிருஷ்ணன்? இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் உங்களுடைய பார்வை தான். எங்களுடைய காதல் இன்னைக்கு மெச்சூர்டா இருக்கு. அது கிட்டத்தட்ட உங்கள மாதிரி இல்ல. போச்சுடா. ஒருத்தரே விட மாட்டேன்றான். காதல் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய போன தலைமுறை எங்கள் காதல் மெச்சூர்டானது அப்படின்னு சொல்லி மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கற்பம், 300வது நாள் அந்த கற்பனே உனக்கு பிள்ளையா வந்து அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? இன்றைய காதல் ஒரு இன்ஸ்டன்ட் மேகி மசாலா மாதிரி. இட்ஸ் an instant உடனடியாக. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃப்ளெக்சிபிலிட்டி இல்ல. ஃப்ளெக்சிபிலிட்டி இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் டைம் பாஸ். ஓகே. டைம் பாஸ். என்ன டைம் பாஸா? ஆமா. இன்னைக்கு பாக்குறாங்க, நாளைக்கு காதல் பண்றாங்க, நாளைக்கு அதாவது இன்னைக்கு பாக்குறாங்க, நாளைக்கு லவ் பண்றாங்க, நாளான்னைக்கு காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியது இப்ப இன்றைய காதல்ங்கிற டாபிக் சுருக்கி காதல்னு வச்சுட்டேன். காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை. ஆணும் பெண்ணுக்கும் வர இயல்பான ஒரு உணர்வு. என்ன வார்த்தை பேசிட்டு போறாடா? இன்றைய காதல் பத்தி சொல்லணுமா? இன்றைய காதல்லாம் முடிஞ்சிருச்சு. அது போன வருஷம் क्वेश्चन பேப்பர். ஆயே குடுத்து மூஞ்சில ரத்தத்தை வர வச்சிட்டேனே. காதல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இன்றைய காதல். ஒருவர் புரிந்து கொள்வது. ஒருவர் இதான்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தடதட. புருஷன் பொண்டாட்டி மாதிரி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பேசினாங்கனாலும் திட்டுறீங்க. ஆனா ஒருவரை புரிந்து கொண்டு அடுத்தவனுக்காக வாழறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க. புனிதமானது, தெய்வீகமானது. ரைட், கும்பிடுங்க. காதல்ன்றது மாற்றத்தின் திறவுகோல். அப்படின்னா நீங்க வந்ததுல இருந்தே என்னது மாற்றத்தின் திறவுகோல்னா? வெந்நீர் சோடா வச்சா வெந்நீர் சோடாங்கறீங்க. எப்படியே சொல்லிருங்க ப்ளீஸ். இல்ல ராஜ் செம்மையா யோசிச்சிட்டு இருக்கா மச்சான். ஏப்பா நான் பேசுறது புரியுதுல? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. புரியுதா? உண்மையான காதல் என்றால் என்ன? நீங்க எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியை பத்தி பேசுறீங்க. லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல். புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், அரவணைத்தல், அன்பு செய்தல். ஆனா பண்ணுனா கொலை கேஸுக்கு போயிடுறீங்க. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. லெட்டர் எழுதுறீங்களா? போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3028. உண்மையான காதல் என்றாலே போயில ஒரு லெட்டர், இன்லாண்ட் லெட்டர் இருந்தா கொடுத்து விடுங்கப்பா. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? நான் சீரியஸா கேக்குறேன். இந்த புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல்லாம் கணவன் மனைவியா காதலர்களுக்கு? இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப புரிந்து கொள்ளுதல் சொல்லுங்களேன் அப்பனா. அதான் நான் எத்தனை மணிக்கு வருவேன் சப்போஸ். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. ஏதோ லவ் பண்ணி திர்றானுங்க, அவங்களுக்கு கெடுத்து விட்டுறீங்க போலுங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. காதலிக்காகவே வாழணும். அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காதல். நீங்க ஆக்சுவலா நீங்க பேசல அப்படி ஒரு மலர்ந்தது உங்க முகமே. அது சொல்லல. அப்படியா? நீங்க யாரை காதலிச்சீங்க? பொண்ணுதான் காதலிச்சேன். இன்னைக்கு இளைய தலைமுறை காதலை எப்படி எப்படி எல்லாம் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் பாக்குறோம். போகும்போது பிபி கேக்கும், இந்த சைடுல வரும்போது பலூன் கேக்கும். சார் இப்போ ஜாதி மதத்தை பேஸ் பண்ணாம வருது தான் சார். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஓகே, வீட்டுக்குள்ள காதலை பத்தி பேசலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. பேசக்கூடாது. பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? பேரண்ட்ஸ் மேல பயம் இருக்காதுங்க. பயமா? எனக்கா? ஆமா. காதல் கவிதைகள் சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அது உணர்ந்ததான் ஒருத்தவங்களால எழுத முடியும். அப்படி சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பெண்ணே ஒரே வார்த்தை திருப்பி சொன்னா கவிதை ஆயிடும்டா. பெத்தன் போடா. நியூஸ் பேப்பர்ல பார்த்து சொல்லுவாங்க சார், லைக் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணா, பையன் விட்டு போயிட்டான், சோ தற்கொலை பண்ணிட்டா, சோ மெச்சூர்டா ஆக்ட் பண்ணு. அப்புறம் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. புடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன். ஃபியூச்சர்ல அவனை பத்தி எனக்கு கேரக்டர், என்னையும் லவ் பண்றான், வேற பொண்ணும் லவ் பண்றான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
உனக்கு வாய் வந்து உங்க கேரக்டர்ல வந்து கோவம் ஜாஸ்தியா இருக்கலாம், அடுத்தவங்க ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து அவங்க சாந்தமா இருக்கலாம். பட் பக்கத்திலே இருந்திருக்காளையா. காலகட்டத்துடைய காதலின் கோமாளித்தனங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள் நான் எதை பாக்குறேன்? ஐயோ டாக்டர் ரிஸ்கே வேணாம். சார் அவங்களுக்கு சூட்டபிள் பர்சனாங்கிறதே போங்கடா கோவத்துல போட்ற போறேன். என்னமா ஒரு பக்கம் பார்த்தா ஓவரா தேடுறாங்கங்கறீங்க, அப்புறம் ஒரு பக்கம் சூட்டபிளான்னு பார்க்கவே மாட்டேங்கறாங்க. அதாவது கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. லவ் இஸ் பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. இந்த காலத்துல எல்லாம் அப்ப எப்படி போய் லவ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? இவரை தான் காதலிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லவ் சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. சூட்டபிள் பர்சனா அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் நம்ம பிரச்சனை வருமானு பார்த்து, நம்ம ஜாதியானு பார்த்து, அதானே அது. நீங்களா யாருடா? பொண்ணுங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்ப கூடவா இப்ப கூடவா? இப்பதான்